ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1128. இங்கு நாரதரும் பாம்பும் எனும் கதையினை காண்போம். இது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஆன தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அருளிய உபதேச கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் கொடிய விஷங்கொண்ட ஒரு பெரிய நல்ல பாம்பு வசித்து வந்தது. கிராமத்தினரை அலற வைப்பதில் அதற்கு அலாதி பிரியமாகும். இப்பொழுது கிராமத்து மக்கள் அந்த பாம்பை கண்டு ஓடு ஓடு, பெரிய பாம்பு வந்துவிட்டது என ஓடிவிட்டார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் நாரதர் அந்த கிராமத்தின் வழியாக செல்ல நேர்ந்தது. இப்பொழுது அவர் அந்த கொடிய நல்ல பாம்பினை பார்த்தார். இஷ் 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 என்று கத்தியது. இப்பொழுது அந்த பாம்பின் பரிதாபகரமான பிறவியை பார்த்து வருந்திய நாரதர் அதன் மீது காரணமற்ற கருணை கொண்டு பக்தியை போதித்தார். அதற்கு சனாதன தர்மத்தின் கொள்கைகளை எடுத்துரைத்து தான் ஜட உலகில் பந்தப்பட்டு உள்ள ஒரு ஆத்மா என்பதை உணரச் செய்துவிட்டார். அதற்கு பாம்பு கூறியது, நீங்கள் மிக மிக கருணை வாய்ந்தவர். இந்த பாம்பின் உடலில் கூட நீங்கள் எனக்கு முக்திக்கான வாய்ப்பினை கொடுத்து இருக்கின்றீர்கள். எனக்கு நல் உபதேசம் வழங்குங்கள் என்றது அது. இப்பொழுது நாரதர் பாம்பிடம் கூறினார், இன்றிலிருந்து நீ இடைவிடாமல் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும் ஆகும் என்றார் அவர். அதற்கு அந்த பாம்பு கூறியது, தயவு கூர்ந்து என்னை உமது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதரும் ஏற்றுக்கொண்டார். அவர் இப்பொழுது தனது இடத்திற்கு திரும்பிய நல்ல பாம்பு பக்தி தொண்டினை பயிற்சி செய்ய ஆரம்பித்துவிட்டது. பாம்பு தனது இயற்கையை உடனடியாக மாற்றிக்கொண்டதையும் திருநாமத்தை துறந்து உச்சரிப்பதை கிராமத்தினர் கண்டார்கள். அவர்கள் அதற்கு அருகில் வந்த போதிலும் அது யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய கிடையாது. அதனை கண்ட கிராமத்தினர் பாம்பிற்கு தொல்லை கொடுக்க தொடங்கினார்கள். குச்சியையும் கல்லையும் வைத்து அதனை தாக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அங்கிருந்து காட்டிற்கு தப்பி ஓடிய நல்ல பாம்பு நாரதரை தேடத் தொடங்கிவிட்டது. எனது ஆன்மீக குருவே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்றது அது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான நாரத முனியை சந்தித்தது. இறுதியாக அது, உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டார் நாரதர். இப்பொழுது பாம்பு கூறியது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதால் நான் சாதுவாக மாறிவிட்டேன் என்றது. நாரதர் கூறினார், யார் ஒருவர் உனக்கு தொந்தரவு கொடுக்கின்றார்களோ நீ அவர்களை தீண்டப்போவது போல் நடிக்க வேண்டும் என்றார் அவர். அது மட்டும் செய்தால் போதும் என்றார் அவர். மேலும் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருநாமங்களை இடைவிடாது உச்சரிப்பதே வாழ்வின் குறிக்கோளாகும். இதுவே எனது இறுதி உபதேசம் ஆகும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.